மகாத்மா காந்தி தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தமாக 2 பேரின் எண்ணங்களை மாற்ற முடியாததை தான் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஒருவர் முகமது அலி ஜின்னா, மற்றவர் அவரது மூத்த மகன் ஹரிலால் காந்தி. காந்திக்கு 19 வயதான போது ஹரிலால் பிறந்தார். குழந்தையாக இருந்த ஹரிலால் காந்தியுடன் மிகுந்த நெருக்கமாக இருந்தார். ஆனால் ஹரிலால் பிறந்த சில மாதங்களுக்குள் காந்தி தனது சட்ட படிப்பிற்காக லண்டனுக்கு புறப்பட்டார். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியா திரும்பினார். காந்தி அவர்களுடன் இல்லாத காலத்தில் அவரது குடும்பத்தினர், குறிப்பாக ஹரிலால், அவரது பாசத்தை மிகவும் இழந்தார். பின்னர் 1893இல் காந்தி முதன்முறையாக தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். அங்கு 3 ஆண்டுகள் தனியாக வாழ்ந்த பிறகு 1896இல் இந்தியா திரும்பினார். திரும்பும்போது தனது மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட முழு குடும்பத்தையும் தென்னாப்பிரிக்காவிற்கு அழைத்துச் சென்றார். ஹரிலால் காந்தி தனது தந்தை மகாத்மா காந்தியைப் போலவே உயர்கல்வி கற்க விரும்பினார். ஆனால் அவருக்கு தேவையான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட விதம் அவரை மனதளவில் மிகுந்த அதிருப்திக்குள்ளாக்கியது. காந்தியின் பார்வையில் அவரது மகனும் மருமகனும் சமமானவர்கள். அவர்களை படிக்க அனுப்பும் முடிவு ஒரு விசித்திரமான முறையில் எடுக்கப்பட்டது. அவர் வீட்டில் ஒரு ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்தார். ஹரிலால் மற்றும் கோகுல்தாஸிடம் அதை தேடச் சொன்னார். யார் கண்டுபிடிக்கிறாரோ அவரை படிக்க அனுப்ப வேண்டும் என்று காந்தி முடிவு செய்தார். கோகுல்தாஸ் நாணயத்தை கண்டுபிடித்தார் என பிரமோத் கபூர் தனது காந்தி அண்ட் இல்லஸ்ட்ரேட்டட் பயோகிராஃபி என்ற நூலில் குறிப்பிடுகிறார். இந்த சம்பவம் ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை நடந்ததாகவும் இது ஹரிலாலுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் கபூர் குறிப்பிடுகிறார். இந்த சம்பவம் நடந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிலாலை மீண்டும் புறக்கணித்து மற்றொரு மருமகன் சகன்லாலை உயர்கல்விக்காக லண்டனுக்கு அனுப்ப காந்தி முடிவு செய்தார். ஆனால் சகன்லால் நோய்வாய்ப்பட்டு படிப்பை தற்காலிகமாக நிறுத்தி தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து காந்தி ஒரு கட்டுரை போட்டியை ஏற்பாடு செய்து அதில் வென்ற இளம் பார்சி மாணவர் சொராப்ஜி அடஜானியாவை லண்டனுக்கு அனுப்பினார். காந்திக்கு தூய்மையான பிம்பம் மிக முக்கியமானதாக இருந்தது. உறவினர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்காமல் நேர்மையான முறையில் முடிவுகளை எடுத்தார். ஆனால் இந்த அணுகுமுறைகள் ஹரிலாலின் மனதில் வலியை ஏற்படுத்தி அவரது தந்தை மீது நீடித்த வெறுப்பை உருவாக்கின. மெட்ரிகுலேஷன் தேர்வில் பிரெஞ்சு மொழியை பாடமாக படிக்க விரும்புவதாக அகமதாபாத்திலிருந்து காந்திக்கு ஹரிலால் கடிதம் எழுதிய போது காந்தி அவரை பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக சமஸ்கிருதம் படிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த அறிவுரை ஹரிலாலுக்கு பிடிக்கவில்லை. அவர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தோல்வியடைந்தார். படிப்பின் மீது விருப்பம் குறைந்து சூதாட்டத்தில் ஈடுபடவும் மது அருந்தவும் தொடங்கினார். 1906 மே 2ஆம் தேதி 18 வயதில் ராஜ்கோட்டில் பிறந்த குலாபென் என்பவரை தனது